அதைத் தொடர்ந்து 2007, 2008 அந்த காலகட்டத்தில் கூட உலகம் முழுக்க ஒரு பெரிய பொருளாதார ஒரு தாக்கம் ஏற்பட்டது, பொருளாதார ஒரு சீரழிவு தாக்கம் ஏற்பட்டது. ஏன் அமெரிக்காவில் உலக வல்லரசு நாடாக பார்க்கப்படக்கூடிய அமெரிக்காவில் கூட 2007, 2008 காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு, பொருளாதார இழப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை தத்தளித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் எந்தவித பெரிய தாக்கமும் கூட ஏற்படவில்லை. எந்த ஒரு சின்ன தாக்கமும் கூட ஏற்படாத அளவுக்கு இந்தியா மிக நேர்த்தியாக பொருளாதாரத்தில் சரியான பாதையில் சென்று கொண்டதற்கு காரணம் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தான். இப்படியாக உலகமே வியந்து போற்றக்கூடிய தலைவராக மன்மோகன் சிங் இருந்தார் என்று எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் அதிகம் பேசியது கிடையாது, ஆனால் அவருடைய செயல்கள் இந்தியா இன்றளவும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறி கொண்டிருக்கூடிய நாடாக முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய நாடாக இருக்கிறது என்றால் அதற்கு மன்மோகன் சிங் கிட்ட அடித்தளம் தான் மிக மிக முக்கியமான காரணம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்வார்கள். இது மறுக்கவே முடியாத வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர் தான் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். அவர் நிதியமைச்சராக அரசியலுக்கு வந்ததே ஒரு விபத்து என்றுதான் சொல்லப்பட்டது. அவர் அரசியல் வருவதற்கு முன்பாக அவர் பல்வேறு நிலைகளில் பணியாற்றினார். குறிப்பாக வர்த்தக அமைச்சகத்தினுடைய ஆலோசகராக பணியாற்றினார், நிதி அமைச்சகத்தின் ஆலோசகராக பணியாற்றினார், ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராக பணியாற்றினார். அதற்கு பிறகு பிரதமருடைய பொருளாதார ஆலோசகராக பணியாற்றினார், திட்டக்குழுவில் உறுப்பினராக இருந்தார், திட்டக்குழுடைய துணைத் தலைவராக இருந்தார், ஐநாவினுடைய தெற்கு ஆணையத்தினுடைய முக்கிய பதவியிலும் அவர் பொறுப்பு வகித்தார். இப்படியாக பல்வேறு நிலைகள் அவர் ஆற்றிய அனைத்து பணிகளும் பொருளாதாரம் சார்ந்ததாகவே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக மன்மோகன் சிங் இருந்தார். அதற்கு பிறகுதான் 1991 அந்த காலகட்டத்தில் தான் அப்போது பிரதமராக நரசிம்ம ராவ் இந்தியாவுடைய பொருளாதார சூழல் என்பது அதல பாதாளத்து சென்று கொண்டிருக்கிற காரணத்தால் மிக ஒரு நேர்த்தியான நபர் தான் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதுதான் உடனடியாக மன்மோகன் சிங்கிற்கு தொடர்பு கொள்கிறார் அப்போதைய பிரதமர் நரசிம்ம ராவ். உடனே ஒரு நல்ல உடையை உடுத்திக் கொண்டு அலுவலகத்துக்கு வாருங்கள் என்று மன்மோகன் சிங்கிற்கு ஒரு அழைப்பு செல்கிறது பிரதமர் அலுவலகத்தில் இருந்து. என்ன ஏது என்று தெரியாமல் உடனடியாக மன்மோகன் சிங் பிரதமர் அலுவலகத்துக்கு செல்கிறார். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக 1991 உடனடியாக நீங்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். இந்தியாவின் நிலைமை என்பது மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படியே சென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்குள் இந்தியா சென்றுடும், இந்தியா திவாலாகிவிடும் என்ற ஒரு அச்சம் அதிகமாக இருக்கு. உடனே நீங்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படும் அடிப்படையில் உடனடியாக மன்மோகன் சிங் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றது முதலே அவர் மேற்கொண்ட அந்த பல்வேறு திட்டங்கள், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் என்பது இன்றளவும் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்க அப்போது அடித்தளமிட்டதாக அந்த செயல்கள் பார்க்கப்படுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் மேற்கொண்ட இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் பொறுத்தவரையில் பல்வேறு எதிர் விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டன. அப்போது அவர்களுக்கு ஆதரவளித்து வந்த இடதுசாரி கட்சிகள் எல்லாம் கூட காங்கிரஸ் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றார்கள். இருந்தாலும் கூட நேர்த்தியாக 10 ஆண்டு காலம் 2004 முதல் 2014 வரை என 10 ஆண்டு காலம் மிக நேர்த்தியாக அவருடைய செயல்பாடுகள் மூலமாக எந்த இடையூறும் இல்லாமல் மிக அமைதியாக மிக நேர்த்தியாக அவருடைய அந்த காலம் என்பது அவருடைய பிரதமர் பொறுப்பு என்பது நகர்ந்து கொண்டு வந்தது. அப்போது 1991 அந்த காலகட்டத்தில் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் பொறுப்பேற்ற போது உடனடியாக அவர் மேற்கொண்ட பல்வேறு திட்டங்கள், இந்த பிரச்சனை இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார சீரழிவுக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என்றால் நான் கூறுவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் மூலமாக பல்வேறு நிறுவனங்கள் அந்த 1991 காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் வெளியே சென்று விட்டார்கள். இனி இந்தியாவில் நாம் பிழைக்க முடியாது, இந்தியாவில் நாம் வர்த்தகம் செய்ய முடியாது, இந்தியாவில் நாம் தொழில் செய்ய முடியாது என்று பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் அதை அத்தனையும் மீட்டு கொண்டு வந்த பெருமைக்குரியவராக மன்மோகன் சிங் இன்றளவும் போற்றப்படுகிறார். அப்போது அவர் மேற்கொண்ட உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி, பொருளாதார சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்தியா மீண்டும் எழுந்து வந்தது என்றால் அதற்கு மன்மோகன் சிங் தான் காரணம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, யாரும் மறுக்க முடியாத இது உண்மையாக வரலாற்று சிறப்புமிக்க உண்மையாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் 2004 முதல் 2014 வரை அவர் பிரதமராக பொறுப்பு வகித்தார். அந்த பிரதமராக பொறுப்பு வகித்த காலத்தில் 2வது முறையாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு ஏற்பட்டது. அப்போது உலகம் முழுக்க ஏற்பட்டது. நாம் ஏற்கனவே கூறியது போல மிக ஆச்சரியமான ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உலக வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட
அமெரிக்கா கூட பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய சீரழிவு ஏற்படுத்திய நிலையில் இந்தியாவில் எந்த ஒரு சிறிய தாக்கம் கூட ஏற்படாத அளவுக்கு மிக நேர்த்தியாக இந்தியாவின் பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டு வந்தவர் அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மன்மோகன் சிங் காலம் என்றென்றும் போற்றும். அவர் கூறியபடியே காலம் என் மீது கருணை காட்டும் என்று கூறினால் காலம் என்றென்றும் அவரை போற்றும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய இறுதி ஊர்வலம் முடிவு பெற்று யமுனை நதிக்கடலுக்கு கூடிய நிகம்பூத் காட் என்ற பகுதியில் அவருக்கான இறுதி சடங்கு என்பது நடைபெற உள்ளது.